இவங்க தான் அந்த படத்தோட ஹீரோயின். ஒரு தியேட்டர்ல நின்னுட்டு இருக்காங்க. தியேட்டருக்குள்ள இவங்க மட்டும் தான் நின்னுட்டு இருக்காங்க. அப்போ தியேட்டருக்குள்ள நிறைய பேர் ஓடி வர மாதிரி அவங்களுக்கு சில சத்தம் கேக்குது. அப்படியே கண்ணை திறந்து பார்த்தா ஏகப்பட்ட பேர் ஓடி வராங்க. ஓடி வந்து அந்த பொண்ணை சுத்தி ஓடிட்டு இருக்காங்க. ஓடுறவங்கள சில பேர் அந்த பொண்ணு கிட்ட அப்படி இப்படி மிஸ்பிஹேவ் பண்றாங்க. இப்போ அந்த பொண்ணு அலறி எழுந்திருக்குது. அப்பதான் தெரியுது அந்த பொண்ணுக்கு வந்தது ஒரு கனவு. இப்ப தூங்கி எழுந்துட்டு காலையில ஆபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்கு. ஆபீஸ்க்கு கிளம்பும் போது அவங்க அம்மா எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு அவங்க அம்மாவை உனக்கு வேற வேலையே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு ஆபீஸ் கிளம்பிடுது. இப்ப அங்க இருந்து கட் பண்ணி அந்த பொண்ணோட ஆபீஸ காட்டுறாங்க. அந்த பொண்ணு மீடியால ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போல ஒரு டிவி சேனலுக்குள்ள போயிட்டு இருக்கு. டிவி சேனலுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. அக்கா என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு, நீங்க மட்டும் ஓகே சொன்னீங்கன்னா நம்ம தனியா ஒரு ரேடியோ ஸ்டேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு அதை கொஞ்சம் கூட காதலே போட்டுக்காம உள்ள போய் ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணுது. இந்த பொண்ணு அந்த டிவி சேனல்ல இதி கோரம் அப்படின்னு சொல்லி ஒரு ஷோ பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஷோல உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு ப்ரிப்பேர் பண்ண ஸ்கிரிப்ட் இல்லாம அங்க வேற ஒரு ஸ்கிரிப்ட் ப்ராம்ப்ட் ஆகிட்டு இருக்கு. என்னடா இது, நாம ப்ரிப்பேர் பண்ண ஸ்கிரிப்ட் இது இல்லையா அப்படின்ட்டு பேசி முடிச்சிட்டு அந்த ஆபீஸோட சிஇஓ கிட்ட போய் பேசிட்டு இருக்கு. இவர்கிட்ட எப்படி நீங்க என்ன கேட்காம இந்த ஸ்கிரிப்டை சேஞ்ச் பண்ணலாம், இந்த ஷோவை நான் தான் பண்ணிட்டு இருக்கேன், இதுல எது உண்மை எது போயின்னு கண்டுபிடிச்சு ஸ்கிரிப்டை நான் பிளான் பண்ணா எனக்கு தெரியாம நீங்க ஸ்கிரிப்டை மாத்திருக்கீங்க, அப்ப உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கு. அந்த சிஇஓவும் பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிடாரு. உன்னோட வேலை என்னன்னா நான் கொடுக்குற ஸ்கிரிப்டை டிவில அப்படியே பார்த்து பேசுறதா, அதை சேஞ்ச் பண்றதுக்கு எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு, இங்க நீ இப்படி எல்லாம் கத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்திட்டு இருக்காரு. இப்ப அந்த பொண்ணு செம்மையா திட்டு வாங்குறத கூட இருந்த பொண்ணு வெளிய இருந்து பாத்துட்டு இருக்கு. இப்ப அந்த பொண்ணை கோல் பண்றதுக்காக பக்கத்துல இருக்கிற ஒரு காஃபி ஷாப்ல கூட்டி போய் உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க. இவன் அந்த ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் போல. அப்போதான் அவங்கிட்ட இந்த பொண்ணு ஒரு மேட்டர் சொல்லுது. நான் இந்த வேலையவே ரிசைன் பண்ணலாம்னு இருக்கேன், எனக்கு இந்த வேலை சுத்தமா பிடிக்கல, மீடியாக்காக உண்மையை மறைச்சு போய் பேச சொல்றாங்க, அதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல, அதனால நான் தனியா ஒரு ரேடியோ ஸ்டேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதை கேட்ட உடனே பக்கத்துல இருக்கிற பொண்ணுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. இப்போ அந்த ரேடியோ ஸ்டேஷன் எப்ப ஸ்டார்ட் பண்ணலாம், எங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு அந்த கூட இருந்த பொண்ணு கிளம்பிடுது. அப்போ அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் ஒரு மேட்டர் ஓபன் பண்றான். எங்க வீட்ல ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நீ மட்டும் ஓகேன்னு சொன்னா உங்க வீட்ல வந்து பொண்ணு கேட்கறதுக்கு நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த பொண்ணு சரின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல நாள் பார்த்து வர சொல்லிடுது.